ஹாய், திஸ் இஸ் லெனின் மரியராஜ். ரொம்ப நாள் என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். அத பத்தி தான் நான் பேசணும்னு நெனைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பேசணும்னு நெனைக்கிறேன். இந்த இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு. அதே நேரத்தில ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாவும் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு பொருள வந்து ஒரு ஃபுல் அமௌண்ட் குடுத்து வாங்க முடியல. இல்ல ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா, அது எதுக்காவது ஒரு தேவைப்படும். ஃபுல் அமௌண்ட் நம்மளால அது ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா, இஎம்ஐ பேஸ்ல வந்து நம்ம அத வாங்குறோம். ஒரு பைக்கோ சரி, இல்ல ஒரு வீடோ சரி, ஒரு ஃபுல் அமௌண்ட் நம்மளால குடுத்து வாங்க முடியாத சமயத்தில, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லோன போட்டோ, இல்ல வந்து அந்த பைக் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பைக்ல தான் நம்ம வேலைக்கு போயிட்டு வாரோம் டெய்லி அப்படின்னா, அந்த பைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ வந்து ஃபுல் அமௌண்ட் நம்மளுது இல்ல. ஒரு ரூ. 1,00,000 அந்த பைக் அப்படின்னா, ஃபுல் அமௌண்ட் இல்ல. அப்போ வந்து இஎம்ஐ பேஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து உதவுறாங்க. இந்த இஎம்ஐ பேஸ்ன்னா மாசம் மாசம் நம்மளுக்கு அசலும், வட்டியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ஒரு பொருள் நம்மளால வாங்க முடியல, ஃபுல் அமௌண்ட் குடுத்து அப்படின்னா, இந்த கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் தானே! ஏன் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இஎம்ஐ நம்ம கட்டிட்டு இருக்கோம். பைக்குக்குன்னு ஒரு இஎம்ஐ வந்து போட்டு ஒரு பைக்க வாங்கியாச்சு. அதுக்கு அசலும், வட்டியும் சேர்த்து நம்ம வந்து இஎம்ஐயா கட்டிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா ஒரு ரூ. 5,000 கட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது போயிட்டுருக்கு. ஒரு எமர்ஜென்சி வருது. ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, இல்ல வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து நடத்தணும். இல்ல வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஏதோ ஒரு வீட்டு வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு ரூ. 50,000 தேவைப்படுது அப்படின்னா, இந்த 50,000 வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கையில இருந்தா நம்ம செஞ்சுருவோம். கையில இல்ல ஒரு எமர்ஜென்சியான ஒரு செலவு அப்படின்னா, அதுக்கு எங்கேயாவது ஒரு லோன் வாங்குவோம். ஏதாவது ஒரு பேங்க்லயோ, எதையோ இதில வந்து லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஒரு இஎம்ஐ பைக்குக்குன்னு போயிட்டுருக்கு. 2வது ஒரு இஎம்ஐ வந்து போச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து ஒரு மாதம் வந்து வருமானம் வந்து ஒரு 30,000 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 30,000த்துல ரூ. 10,000 இஎம்ஐயா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பைக்குக்கு 5,000 அப்புறம் திடீர்னு வாங்கின ஒரு இதுக்கு வந்து ஒரு ரூ. 5,000 அப்படின்னு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில 30,000த்துல ரூ. 10,000 காலி. அதுக்கப்புறம் படிப்பு செலவு, மளிகை சாமான்கள் அப்படின்ட்டு நெறைய அப்படியே போயிருச்சுன்னா, கொஞ்சம் சிக்கலா ஆகும். திடீர்னு அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக லோன் வாங்கணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா வந்து ஏற்கனவே 2 இஎம்ஐ இருக்கு. நம்ம திரும்பியும் நம்ம வாங்கும்போது எதுக்கு கட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட் கட்டுறதுக்காக வேற ஒரு லோன் வாங்கி அதில கட்டுறது, அதிலேருந்து இங்க கட்டுறது அப்படின்னு மாத்தி மாத்தி சிக்கலாகும்போது, இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிரச்சனையா மாறுது. சில நேரங்கள்ல நம்ம கேள்விப்படுவோம். சேலரி போட்ட அடுத்த நிமிஷமே, ஒரு வருமானம் வந்த அடுத்த நிமிஷமே என்ன ஆயிரும், ஒரு அடுத்த நாள் வந்து அக்கவுண்ட் உள்ள எல்லா காசும் வந்து காலியாயிரும். மாச கடைசி ஆனா வந்து கையில ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமைக்கு வந்துரும். ஸோ இதான் இஎம்ஐயோட பிரச்சனை. சில தொழில்கள்ல முதலீடு இருந்தா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வாங்குவோம். அந்த அமௌண்ட்காக கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கட்டுவோம். சில நேரங்கள்ல என்ன ஆகும், அமௌண்ட் கட்ட தவறிட்டோம். அந்த தேதிக்குள்ள தவறிட்டோம். அசலும் வட்டியும் சேர்த்து அந்த தேதிக்குள்ள தவறிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபைன் சார்ஜ் போடுவாங்க. அந்த ஃபைனையும் கட்டலன்னா அப்படியே பவுன்ஸ் ஆகும். இன்னும் அடுத்து அடுத்த ஃபைனுக்கு ஃபைன் ஆகும். அப்படியே வந்து இன்னும் அதிகமா கட்டுற மாரி இருக்கும். ஸோ வந்து இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் வந்து இதனால தான் பிரச்சனையாகுது. இப்படி தான் பிரச்சனை ஆயிட்டே இருக்குமா? இல்ல வந்து சில நேரங்கள்ல நல்லதா ஆகும்ல அப்படின்னா, அத நம்ம எப்படி சரியா செய்றோமோ, அத பொறுத்து தான் அந்த இஎம்ஐ அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால செய்ய முடியும். இஎம்ஐ அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் சொல்லிட்டேன். ஆனா, அது நல்லதா? கெட்டதா? வாங்கலாம், வேண்டாமா? இது இவ்ளோ பிரச்சனையா இருக்க. நல்லதாவும் சொல்றீங்க, இல்ல வந்து இது பிரச்சனையாவும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் செய்ய அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. நான் சொன்ன மாரி ஒரு பைக் தேவைப்படுது அப்படின்னா, அந்த விஷயத்த வாங்குறதுக்கு வந்து முதல்ல நம்மளுக்குடைய சேமிப்புன்னு ஒண்ணு விஷயம் இருக்கணும். நம்ம பைக் வந்து வாங்கணும்னு நெனச்சுட்டோம். சரிங்களா? அப்போ அது இம்பார்ட்டன்ட்டான இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டோம் அப்படின்னா, அதற்குடைய சேமிப்பு வந்து இப்போ ரூ. 1,00,000 அப்படின்னா, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுட்டே வரணும். அப்படி நம்மளுக்கு தெரியாமலே ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளுக்கு சேமிப்பு வந்துரும். ஒரு அந்த பைக் ரூ. 1,00,000னா ஒரு 50,000 கிட்ட நம்ம சேமிப்பு கொஞ்சம் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய வருமானத்த பொறுத்து ஒவ்வொருத்தரும் சேமிக்கிறத பொறுத்து வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும். அந்த பைக் வாங்கும்போது. ஸோ சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லாமலே போயிரும். சில நேரங்கள்ல எமர்ஜென்சியா வாங்குவோம். ஆனா வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு வாங்கும்போது, இன்னும் இஎம்ஐ கம்மியாகும்.
இப்போ ரூ. 1,00,000 பைக்கு 50,000 நம்மகிட்ட வந்து குடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா, மிச்சம் 50,000 தான் இருக்கு. அத வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ போட்டு முடிச்சுக்கிடலாம். இது ஒரு நல்ல விஷயம். லாங் டைம் எடுக்கும்போது ரொம்ப இஎம்ஐ வந்து கட்ட முடியாம ரொம்ப போய்க்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 தான் தேவைப்படும். ஆனா என்ன செய்வோம், கடன் வந்து ரூ. 1,00,000 கிடைக்கிறதுக்கான அவைலபிள் இருக்கும். ஸோ ரூ. 1,00,000 வாங்கிரும். அந்த ரூ. 50,000 எதுக்கு தேவைப்படுச்சோ அதுக்கு போயிரும். மிச்சம் 50,000 என்ன ஆகும்? எதுக்கு போச்சுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு போயிரும். ஸோ வந்து எதுக்கு வாங்குறோமோ, அதுக்கு கரெக்டான சில விஷயங்கள செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இஎம்ஐ அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த பழக்குவோம். பழக்குனா தான் வந்து சில விஷயங்கள எதை நோக்கி அடையிறோமோ, அத கண்டிப்பா அடைவோம்.